கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி சில்லி பரோட்டா நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. டெய்லி மாவு அரைச்சி இட்லி தோசை இந்த மாதிரி நம்ம செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மாற்றமாக ஒன்று செய்யும்போது குழந்தைங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடு. இதை வந்து நான் ஆயிலில் பொரித்து செஞ்சுருக்கேன். ஆயில் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதையே நம்ம வெந்நீரில் போட்டு வேக போட்டு கூட இது மாதிரி செய்யலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு, ரொம்ப டேஸ்டான ரெசிபியும் கூட. வாங்க இப்போ எப்படி கோதுமை மாவில் சில்லி பரோட்டா வீட்டில் ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக சில்லி பரோட்டா எப்படி வீட்டில் ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குவோம். சேர்த்து முதல்ல ரெண்டையும் ஒன்றா கிளறி விட்டுறலாம். உப்பையும் ஆயிலையும் சேர்த்து நம்ம கிளறி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் நான் பிசைஞ்சிருக்கேன். கொஞ்சம் டைட்டாகவே பிசைஞ்சிருக்கேன். லேசாக வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு அதில் அப்படியே நம்ம தேய்ச்சிட்டு, இதை வந்து ஊற வைக்கணும் அப்படின்லாம் இல்லை, உடனே நம்ம வந்து சப்பாத்தி இதை நம்ம திரட்டிடலாம். அதனால் இப்போ நம்ம எத்தனை உருண்டை வருதுன்னு பார்த்துக்கலாம். 1/4 கிலோ மாவுக்கு இது போல் எனக்கு 7 உருண்டை கிடச்சிருக்கு. சாதாரணமாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி திரட்டுவோமோ அந்த மாதிரி திரட்டிட்டு உருட்டியிருக்கேன். 7 உருண்டை கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சிக்கலாம். இது மாதிரி கட்டையில் மாவு எடுத்து வச்சுட்டு நம்ம சப்பாத்திக்கு எப்பயும் எப்படி தேய்ப்போமோ அது மாதிரி நல்லா நைஸாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப கனமாக வேண்டாம், நல்லா நைஸாகவே சப்பாத்தி வந்து நம்ம திரட்டி விட்டுறலாம். ரொம்ப கனமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி பண்ணணும் அப்படின்னாக்க அந்த பரோட்டா வந்து நமக்கு நல்லா வராது, கனமாக தெரியும், சீக்கிரமாக வெந்து எடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் லேயரை நல்லா நைஸாக தேய்ச்சி விட்ருங்க. இது போல் ஓரளவு நல்லா நைஸாக தேய்ச்சிட்டு இது மேலே லேசாக நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ண போகிறோம். அதாவது அந்த லேயர் நமக்கு கரெக்டாக கிடைக்கிறதுக்காக லேசாக வந்து அப்படியே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே லேசாக கோதுமை மாவு நம்ம தடவிக்கலாம். கோதுமை மாவு ரொம்ப போடணும்னு இல்லை, லேசாக போட்டுட்டு அப்படியே தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக அதில் ஒட்டிக்கும். அதனால தான் நம்ம இதை போட்டிருக்கோம். இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து பதர் எடுப்போம் இல்லையா, அது மாதிரி லேசாக அப்படியே நம்ம இதை உருட்டி கொண்டு போயிடலாம். ரொம்ப சின்னமாக உருண்டணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நார்மலாகவே இதை இப்படி நம்ம உருட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா போதும். இதை வந்து நல்லா வந்து நீளத்துக்கு இழுத்து விடுங்க. இழுத்து விட்டிங்கன்னா ஓரளவு நல்லா சேஃப் கிடைக்கும், நமக்கு கொஞ்சம் நீளமாகவே வரும். இதை நம்ம வந்து கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். நல்லா ஓரளவுக்கு சின்ன சைஸாக இது போல் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம இதை கட் பண்ணணும். அப்படின்னா பொரிக்கும்போது அந்த லேயர் வந்து கரெக்டாக நமக்கு பொரிஞ்சு வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். அதுபோல் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு உள்ளே வந்து அந்த லேயர் கிடைக்கும். இந்த லேயரு நமக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு அப்படின்னா பொரியும் போது அது வந்து நல்லாவே இருக்கும் நமக்கு. இது போல் எல்லா உருண்டையும் நம்ம எடுத்துக்குவோம். பாருங்கள், நான் எல்லா சப்பாத்தியுமே தேய்ச்சிட்டு இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரோல் உங்களுக்கு கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் எண்ணெய் காய வச்சுட்டேன். நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஒவ்வொரு பீஸாக அதில் நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை பொரிய விடுவோம். அடுப்பை கூட வச்சுட்டிங்க அப்படின்னா சீக்கிரமே வெளியில் இருக்கிற லேயர் வந்து வெந்துடும், உள்ளே இருக்கிற லேயர் நமக்கு வேகாது. அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம இதை சேர்த்து விட்றலாம். நான் வந்து 7 உருண்டை எடுத்துருக்கிறதுனால 2 தடவையாக பொரிச்சு எடுக்கலான்னு இருக்கேன். பாருங்கள், நல்லா வந்து ஓரளவு செவக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே சேர்த்து கிளறி விட்டு
நல்லா எல்லா பக்கமும் இதே மாதிரி வேகிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். ஒயிட்டாக இருக்கும்போதே எடுத்துட்டிங்க அப்படின்னா நசுக்கு நசுக்குன்னு இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஓரளவு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். பாருங்கள், வேகும்போது அதில் உள்ள லேயர் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. அப்படியே நல்லா பொரியட்டும். நல்லாவே வெந்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலராக நமக்கு ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா தெரியுது. இது அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். பாருங்கள், நல்லா அந்த லேயர் வந்து நமக்கு கரெக்டாக கிடச்சிருக்கு. நான் அப்படியே இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். 2வது தடவை நான் போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த பாத்திரத்தில் உள்ள எண்ணெயை தனியாக எடுத்துட்டு வேறு எண்ணெய் 3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். 3/4 அளவுக்கு வந்துச்சுன்னா போதும். அந்த செவக்க வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த பரோட்டாவுக்கு ஓரளவு இந்த மாதிரி வதங்கினோடனே லேசாக நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்ருங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா 4 தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நல்ல பழமாக சேர்த்திங்க அப்படின்னா புளிப்புக்கு நல்லாயிருக்கும். 4 பழம் தக்காளி இது போல் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து தக்காளி நமக்கு கரையை வதங்கணும், அந்த அளவுக்கு இதை நம்ம வதக்கி விட்டுருவோம். தக்காளி சேர்த்த உடனேயே நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம கோதுமை மாவு உப்பு போட்டு தான் வேக வச்சு வச்சுருக்கோம். மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதுமானது. அப்படின்னா சீக்கிரமே தக்காளியும் நமக்கு கரைஞ்சிரும். வெந்ததும் நல்லா நமக்கு வந்து ஒரு கிரேவி மாதிரி ஒரு மெத்தடு கிடைக்கும். அதை கிளறி விடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஓரளவு தக்காளி வதங்கிருச்சு. காரம் அதிகமாக தேவை அப்படின்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கேப்சிகம் மட்டும் சேர்த்துருக்கேன். காரம் அதிகமாக தேவை அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட 2 சேர்த்துக்கலாம். கேப்சிகத்தோட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா கேப்சிகம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் காரம் இல்லாமல் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மசாலா பொடிகள்லாம் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துருக்கேன். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்படியே நம்ம இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து அந்த வெங்காயம் தக்காளியில் ஈரச்சத்துலேயே நம்ம அப்படியே கிளறி விட்டுருவோம். லேசாக அப்படியே கிளறி விட்டுட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பரோட்டா வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா கூட ஓரளவுக்கு நல்லா இருக்காது. லேசாக வந்து நம்ம அதை உடச்சி விட்டோம் அப்படின்னா ரொம்பவே இதில் சேர்த்து கிளறும் போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் லேசாக தண்ணி தொளிச்சு விட்டு ஒரு கிளறி விடலாம். தண்ணி ரொம்ப விடாமல் லேசாக அப்படி தெளித்து விட்டிங்கன்னா போதும். ஓரளவு அந்த கிரேவி நமக்கு ரெடியாகும். பரோட்டா போட்டு கிளறதுக்கும் அந்த ஈரச்சத்து நமக்கு கிடைக்கும். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லேசாக இதை அப்படியே கிளறி விட்டுருங்க. நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருந்த அந்த பார்த்திங்கன்னா அந்த பரோட்டா வந்து இப்படி உடைச்சிங்கன்னா இந்த மாதிரி உடையும். இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு தான் நம்ம அதில் சேர்க்கணும். அப்போ தான் வந்து உள்ளே நல்லாவே சேரும். பாருங்கள், அந்த லேயர் வந்து கரெக்டாக நமக்கு ஓப்பன் ஆகிற மாதிரி நல்லா இருக்குது. இது போல் லேசாக அப்படியே உடச்சி விட்ருங்க. நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. ஒன்றும் அப்படி லேசாக அழுத்தி விட்டுட்டிங்கன்னா அதோட சேர்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் இது மாதிரி நொறுக்கி எடுத்துட்டேன். இப்போ இந்த மசாலாவில் இதை சேர்த்துட்டு நம்ம கிளறி விடலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக அந்த கிறிஸ்பி அதில் சேர்ந்தோன்னே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மசாலாவில் நம்ம கிளறி விட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நம்ம வந்து காலை டிஃபனுக்கு எதுவும் ரெடி பண்ணலையே அப்படின்லாம் யோசிச்சுட்ருக்க வேண்டாம். குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விருப்பமாகவும் சாப்பிடுவாங்க. இதை சேர்த்து நம்ம அந்த ஈரத்தன்மையோடைய அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்படியே கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த காரம் எல்லாமே ரொம்ப அதில் சூப்பராகவே சேர்ந்துக்கும். அவ்வளோதான், சேர்த்து கிளறி விட்டாச்சு. சாப்பிட நம்ம அப்படியே பரிமாறிக்கிற வேண்டியதாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. 10 நிமிஷத்தில் சில்லி பரோட்டா நமக்கு சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.